எஸ்அப்பா சோத்திரம் அப்பா. அப்பா அந்த புது வருஷத்துக்குள்ளே எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் அனைவரையும் இம்மட்டும் நீங்கள் தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறீங்க, அதற்காக தேங்க்யூ ஜீசஸ். அப்பா மேலும் எங்கள் அனைவரையும் நீங்கள் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட்ஸை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்க இருக்கிற சாங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம், இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Down
Jesus was always kind to those in trouble. One day, Jairus, one of the leaders in the local synagogue, came to ask for help. "My little girl is very ill," he said. "I think she is dying. Please come." So Jesus set out for Jairus' house, and a crowd of people went with them. There was a woman in the crowd who had been to one doctor after another for 12 years, but none of them had been able to stop the bleeding which was making her so ill. Jesus was her only hope. "If I can just touch his clothes," she said, "I know I shall get well." As soon as she was close enough, she touched his coat and the bleeding stopped. "Who touched my coat?" Jesus asked. It seemed an odd question with people crowding in all round, but Jesus knew that someone had been healed. The woman came forward nervously and told him what she had done. "Your faith has made you well," Jesus said. "Go in peace." That minute, messenger came from Jairus' house. "Don't bother the teacher any longer. Your daughter has died," they told him. "Don't be afraid," Jesus said to Jairus. "Only believe, and she will get well." When they came to the house, everyone was weeping and wailing and making a great noise because the little girl was dead. "Don't cry," Jesus said. "She is not dead, only asleep." Then he went to the child room with Peter and James and John and the little girl's parent. Jesus took her by the hand and said, "Get up." She got up at once. "Give her something to eat," Jesus said. Her mother and father could hardly believe what had happened, but they were very glad indeed to have their little girl alive and well again. கற்றவேத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழுதுதோறும் தேவக பாக்கியவான்கள். சங்கீதம் 119 1-2. ஆமென். Praise the Lord. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேதனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளால் உன்னை மூடுவார். அவரின் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பூங்குவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இல்லாலும் அது ஒன்னே அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மக்கருக்கு வரும் வெள்ளனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு மீறிராது.
வாதையும் கூடாது அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மீதும் விரும்பமின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வந்தே இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தில் அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு அனுகிரகம் செய்வேன். ஆகையால் ஆபத்திலே நானே அவனை கனப்படுத்துவேன். நீதித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91 அதிகாரம் 1:16. சங்கீதம் 119 1-2. கர்த்தருடைய வேதத்துபடி நடக்கிற உத்தம மார்க்கத்தா பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழுதோடு தேடுங்கள் பாக்கியவான்கள். Amen. Thank you. But the angel said to them, do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. Today in the town of David, a Savior has been born to you. He is the Messiah, the Lord. Luke chapter 2 verse 10 and 11. Amen. Very truly I tell you, whoever believes in me will do the work I have been doing and will do even greater things than this, because I am going to the Father. And I will do whatever you ask in my name, so that the Father may be glorified in the Son. You may be asked me for anything in my name, and I will do it. John chapter 14 verse 12 to 14. Amen. ஜெபம். நன்றி ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த நாளின் சண்டே கிளாஸ் மூலமாக எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயங்களை செய்கிறவராக எங்களோடு கூட இருக்கிறீங்க. இந்த புதிய வருடத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தில் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவீராக. உடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பெயர் பெயராய் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுக்குறோம். எந்த பலகீனமும் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. உடைய கிருபை வழிநடத்தட்டும். கூடிய சீக்கிரம் நாங்கள் அனைவரும் குடும்பமாய் இணைந்து உடைய சமூகத்தை நாங்கள் ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.